தமிழால இன்னைக்கு தினம் ஒரு விஐபி செக்மெண்ட்ல நம்ம கூட காணொலி வாயிலா இணையவிருக்கிறது புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம், குட் மார்னிங். இந்த தினமொரு விஐபி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல நான் கேட்க விரும்புறது, பொது மருத்துவத்தில் நீங்கள் ஒரு சிறந்த மருத்துவர், சாதனைகளையும் படைச்சிருக்கீங்க. ஆனாலுமே உங்களோட எம்பிபிஎஸ் தேர்வை நீங்கள் மதுரை சிறையில் தான் எழுதியிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? வணக்கங்க. நான் 1975-76 ஆண்டு காலகட்டங்களில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மருத்துவம் பயின்று வந்தேன். அந்த காலகட்டங்களில் இந்திய அளவில் அன்று பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர நிலை பிரகடனத்தை செய்திருந்தார்கள். அதையொட்டி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தமிழகத்திலும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. பலரும் கைது செய்யப்பட்டார்கள். நான் இளமை பருவத்திலிருந்து மாணவ பருவத்தில் இருந்து தீவிரமான பொது உடைமை பற்றுள்ளவர். அந்த வகையில் அகில இந்திய அளவில் செயல்பட்டு வந்த மார்க்சிய லெனினிய கட்சியினுடைய மாணவ பிரிவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருந்த காரணத்தினால நானும் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தேன். அந்த வேளையில் தான் என்னுடைய 4ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பை மதுரை மத்திய சிறையிலிருந்து எழுத வேண்டிய சூழ்நிலை வந்தது. சார், அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்டாக பொது வாழ்க்கைக்குள்ளே தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகள் கசந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்யூனிஸ்ட் கொள்கைகள் ஒருபோதும் எனக்கு கசந்ததில்லை, யாருக்கும் கசக்கவும் கூடாதுங்க. நான் உலகளவில் இன்றைக்கி மிக மிக மனிதநேயமிக்க ஒரே தத்துவம் கம்யூனிஸ்ட் கொள்கை தான், பொது உடைமை கொள்கை தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல விதமாக இருக்கலாம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விதமாக இருக்கலாம். இப்போது கம்யூனிசம் தோன்றிய ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடு அந்த நாட்டினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அது செயல்பட்டிருக்கலாம். அதே போல் சைனாவில் வேறு விதமாக இருக்கலாம். உலகத்தின் பிற நாடுகளில் ஒவ்வொரு நாட்டுக்கு பல்வேறு விதமான சூழல்களுக்கு ஏற்ப அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்படும். இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இந்தியாவில் பிரத்யேகமான பல்வேறு விதமான சிக்கல்கள் இந்தியாவில் இருக்குதுங்க. இப்போ ரஷ்யாவோ அல்லது வேறு நாடுகளை எடுத்துக்கொண்டால் முதலாளி தொழிலாளி என்ற பிரச்சனையின் அடிப்படையாக மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரும்பாலும் செயல்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்தியா வர்ற போது பல்வேறு சிக்கல்கள் வருதுங்க. சாதிய பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு, மத பிரச்சனை இருக்குதுங்க. அதே போல் பொருளாதார பிரச்சனைகள், நில உரிமை சம்பந்தமான பிரச்சனைகள், எனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த வகையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே இந்தியாவில் செயல்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்தியாவுடைய கோர் இஷ்யூவான மிக மிக முக்கிய இஷ்யூவான, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்துபாடுகள் என்று சொல்வதைப் போல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றுபடுத்துவது, அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றுபடுத்துகின்ற பொழுது பல சிக்கல்கள் இடையூறு வருது. இப்போ ஒரே ஒரு தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது ஒரு விவசாய தொழிலாக ஈடுபடக்கூடிய இடத்திலேயே சாதி குறுக்கே வருகிறது. அங்கே ஒருவர் உயர்ந்த சாதியாக சொல்லிக் கொள்கிறார், இடைச்சாதியாக சொல்வார், இன்னொருத்தர் அடிமட்ட சாதியாக கருதப்படுகிறார். எனவே அங்கே தொழிலாளர்களையே இங்கே இந்தியாவில் ஒரே அணியினர்கள் ஒன்றுபடுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய சூழல் இருக்கிறது. இதை எப்படி இந்த சாதியும் வர்க்கத்தையும் ஒன்றுபடுத்துவதற்கு உண்டான சூத்திரங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சரியாக பயன்படுத்த முடியாமல் போனதுதான் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம். அது கம்யூனிஸ்ட் கட்சிகளையே கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அதுக்குண்டான சூத்திரங்களை கண்டுபிடித்து முறையாக கையாளர்களுடைய விளைவாக இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியல. அப்போது நாம் இந்திய அளவில் நாங்கள் செயல்பட முடியல. அப்போது தமிழ்நாட்டு அளவுக்கு பொது உடைமை தத்துவத்தை, பொது உரிமை தத்துவத்தை, சமத்துவம் சம உரிமை அந்த தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு தான் புதிய தமிழகம் கட்சி இன்றும் செயல்படுகிறது. எனவே கம்யூனிஸ்ட் தத்துவம் எனக்கு ஒருபோதும் கசந்ததில்லை. இன்று அந்த பொது உரிமை தத்துவம் தான் இந்த புதிய தமிழகத்தினுடைய மிக ஆன்மாக இருந்து செயல்படுகிறது. எனவே நான் கம்யூனிஸ்ட தத்துவத்திலிருந்து, அந்த பொது உரிமை தத்துவத்திலிருந்து சிறிது கூட விளங்க போல எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை, அடிப்படை கொள்கை மண்ணுரிமை, மனிதுரிமை, வாழ்வுரிமை, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இதுதான். அதாவது சமூக சமத்துவம், அதுதான் சகோதரத்துவம், சுதந்திரம், இந்த தத்துவங்களை உள்ளடக்கி
அனைத்து மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்ற தத்துவத்தினுடைய அந்த பொது சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து தான் இன்று வந்து புதிய தமிழகம் கட்சி செயல்படுகிறது. எனவே கம்யூனிசம் யாருக்கும் வந்து கசந்து போகக்கூடாது. கம்யூனிசம் வந்து உண்மையான மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அந்த பொதுவுடைமை தத்துவத்தினுடைய அடிப்படை. அந்த வகையில் இன்றைக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய மிக முக்கியமான கொள்கை கோட்பாடு வந்து அந்த பொது உரிமை தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் செயல்படுகிறது. எனவே நான் கம்யூனிஸ்டாக இருந்ததுனாலையும் பொது உரிமை முழுமையாக உள்வாங்கி கொண்ட காரணத்தினால்தான் கடந்த 30 ஆண்டு காலமாக தேர்தலில் வெற்றிகள் வரும், தோல்விகள் வரும், அதை பற்றி சிறிதும் கூட கவலைப்படாமல் இன்றைக்கு மக்களுக்கு வந்து அடிப்படை மக்களோடு நின்று போராடுவதற்கு காரணமே இந்த நாட்டில் இன்றிலிருந்து நாளை ஒரு சமூக மாற்றம் வரும். சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படும், பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படும், அரசியல் அதிகாரம் ஒரு இடத்துல குவியக்கூடிய நிலைகள் மாற்றியமைக்கப்படும் என்ற அந்த 3 தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் இன்று நான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நிச்சயமா சார். 1996 ஓட்டப்பிடாரத்தில் நீங்கள் தனியாக நின்று அதிமுக திமுக வீழ்த்தி எம்எல்ஏ ஆனீங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சாரு, நின்னாரு, ஜெயிச்சாரு. இப்போ விஜய் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க பொதுவாக வந்து என்னுடைய பார்வைன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் தான் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் அரசியல் மட்டுமே முழு நேரமாக கொண்டு அடித்தள மக்கள், அனைத்து தரப்பு மக்களுடைய உண்மையான சமூக சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகளை வந்து முழுமையாக கற்று கீழிருந்து பணிபுரிந்து ஒரு இயக்கம் வந்தால் தான் சரியாக இருக்க முடியும். அதுதான் வந்து என்னுடைய பொதுவான பார்வை. வெறும் அரசியலில் வந்து ஒரு சில கிடைக்கக்கூடிய விளம்பரங்களை வைத்துக்கொண்டு அல்லது அந்த ஆதரவுகளை வைத்துக்கொண்டு மட்டுமே ஒரு அரசியல் நுழைவதுங்கிறது வந்து எனக்கு பொதுவாக ஏற்புடையதல்ல. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கடந்த 70 ஆண்டு காலமாக திரைப்படத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சங்கள், அந்த விளம்பரங்கள், அதை மட்டுமே வைத்து பெரிய அளவிற்கு வந்து இங்கே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிற பெயர் சொல்ல விரும்பல். அதுதான் வந்து கடந்த 70 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகளை நாங்கள் கடந்த காலத்திலிருந்தே இந்த திரை மாயை என்றே சொல்லி வருகிறோம். என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ மக்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாத காரணத்தினால இந்த டாப் ட்ரெஸ்ஸிங் மேலே இருக்கிற, அதாவது வந்து பொருளாதார மாற்றத்திற்கு பற்றி அவர்களுக்கு வந்து இப்போ சரியான புரிதல் இருக்கிறதில்ல. அதே போல் சமூகத்திற்கு கூடிய சாதிய சிக்கல்கள் அவர்களுக்கு புரியறதில்லை, மத சிக்கல்கள் அவர்களுக்கு புரியறதில்லை. ஆனால் இந்த மக்கள் வந்து இந்த திரைப்படத்தில் பார்க்குறாங்க, அவர்கள் பேசக்கூடிய வசனங்கள், நடிப்புகள் இவைகள் தான் உண்மையானது என்று நம்பி இந்த மக்கள் வந்து அவங்க பின்னால் அணிதிரடக்கூடியதை நான் வந்து தொடர்ந்து 50-60 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அது தமிழ்நாட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை என்று கூட கருதலாம். அண்டை மாநிலமான கேரளாவில் அந்த மாதிரி நிலைமை இல்லை. அதே போல் வந்து ஆந்திராவில் அப்படி இல்லை. இன்னும் சொல்ல கல்வி அறிவில் குறைவாக இருக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச கூட அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டு விட்டது. திரையில் வந்து வெளிச்சம் கிடைக்கணும், பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவது தான் வந்து எல்லாமே அப்படிங்கிற போக்கு வந்து அது கடந்த காலகட்டங்களில் 30-40 வருடங்கள், அது 50 வருடங்களுக்கு முன்பு போதிய கல்வியறிவு இல்லாத காலத்தில் இருந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் அதுதான் வந்து இப்பொழுது வந்து ஒரு ஹெரிட்டேஜ், அதுதான் ஒரு பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் தொடர்கிறது. அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ நாங்களெல்லாம் ஒரு மாணவ பருவத்தில் 50 வருஷம், 55 வருஷமாக வந்து பொது வாழ்வில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சரியான வெளிச்சம் கிடைக்கிறதில்ல. நாங்கள் வந்து உண்மையாக பேசுகிறோம், உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்களுக்காக நூற்றுக்கணக்கான போராட்டங்களை சந்திக்கிறோம், பல ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறோம். ஆனால் எங்களுக்கு போதிய வெளிச்சமோ எங்களுடைய கொள்கையோ நாங்கள் என்ன எந்த அளவுக்கு உண்மையாக்குறோம், இந்த சமூகத்தை நேசிக்கிறோம் என்பதெல்லாம் இந்த மக்களுக்கு வந்து வெளியே தெரியறதில்லை. ஆனால் திரைப்படத்தில் சாதி ஒழிக்கிற மாதிரி ஒருத்தர் நடித்தால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் வந்து சமத்துவத்துக்கு பாடுபடுவதாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் சமத்துவத்துக்கு பாடுபடக்கூடிய எங்களுக்கு அல்லது வந்து உரிமைக்காக போகக்கூடிய எங்களுக்கு போதிய வெளிச்சம் கிடைக்கிறதில்ல. ஆனால் அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய ட்ரெடிஷன் திரைப்படத்தின் மூலமாக புகழ் பெற்றுத்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தான் வந்து உடனடியாக மக்களை வந்து நேராக ஜம்ப் பண்ணி, அதாவது வந்து வழக்கமாக வந்து ஒரு திடப்பொருள் திரவமாகி அதுக்கு பிறகு ஆவியாகும். ஆனால் இது வந்து அப்படியே நேராக ஜம்ப்பு, கீழிருந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க, உடனடியாக வந்து செல்வாக்கு பெறுகிறார்கள், அரசியலுக்கு வர்றாங்க. ஸோ அந்த வழிவரையில் ஏற்கனவே பல பேர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்துக்கிறாங்க.
அந்த வழியில் விஜயும் வந்து தன்னுடைய விசுவாசிகள், தன்னுடைய மேயர்கள் அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு செல்வாக்கு இருக்கிறதாக அவர் கருதுகிறார். அதை வைத்து இப்பொழுது வந்து அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார். அது வந்து உடனடியாக வந்து ஒன்று சொல்ல முடியாது வந்து, ஏன்னா தமிழ்நாட்டில் அவரை மட்டுமே குறிவைத்து நம்ம இந்த குறையை சொல்ல முடியாதுன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ அண்மையில் விஜயகாந்த் வந்து ஒரு கட்சி தொடங்கி அவரும் இந்த சரத்குமார் தொடங்கியிருக்கிறார். எம்ஜிஆர் வந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் திரைப்படத்தில் இருந்தவர், ஜானகி அவர்கள் திரைப்படம் இருந்தவர், அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார், கலைஞர் அவர்களும் அதே போல் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாற்காலியை அலங்கத்து ஒரு சிலர் 2-3 பேரை தவிர 1960க்கு பிறகு எல்லோருமே திரைப்படத்தை பின்னணியாக கொண்டு தான் வந்திருக்கிறார்கள். அதுக்காக வந்து விஜய் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அவர் வந்து அது தன்னுடைய ஒரு 10-20 ஆண்டு கால அல்லது 25 ஆண்டு கால திரைப்படத்தினுடைய அந்த அனுபவங்களை வைத்து தனக்கு உருவாகிக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அவர் வந்து அரசியலுக்கு நுழைந்திருக்கிறார். அவர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்படி தான் 2 மாநாடு நடத்தியிருக்கிறார். அது நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் ஆதரவு கொடுக்க போகிறார்களா, இல்லை அது வந்து ஒரு குறிப்பிட்ட தங்களுடைய நேயர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க போகிறாங்களா, எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற போகிறார், அல்லது வந்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது இன்னும் 8 மாதம் இருக்கிறது, பொறுத்திருந்தால் பார்க்கணுங்க. சார், அதே போல விஜய் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படின்னும் போது அவரோட கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவரோட கட்சியில் சேர்றதுங்கிற இந்த வார்த்தையை தயவு வந்து பயன்படுத்தாதீங்க. அவர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. ஒருவேளை வந்து அவர் இப்போ இதுவரையிலும் வந்து எந்த தலைவர்களோடும் பேசுனதாக தெரியல. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு நான் தயார், திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி என்று அவர் விஜய் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க போகிறாரு? ஆட்சி மாற்றம்ங்கிறது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது. ஏன்னா ஆட்சி மாற்றங்கிறது தன்னைக்கு வந்து தனி ஒருவரால் செல்வாக்கு பெற்று அவர் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை உருவாக்க உண்டான கள சூழல் நிச்சயமாக கிடையாது. அப்போ பல சக்திகளும் அவரோடு இணைந்தால்தான் அதுக்கு சாத்தியமாகும். அவர் இதுவரையிலும் யாரோடும் தொடர் வைக்கல. அவர் வந்து இன்னும் நாள் இருக்குது, 8 மாதம் இருக்கிற காரணத்தினால அவர் யாராலும் தொடர் வைக்கிறார், அவரிடத்தில் யாரெல்லாம் போய் சேருவார்கள் என்பதை பொறுத்தான் சொல்ல முடியும். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது வந்து அவர் சொன்னதில் 100க்கு 100 நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு நாங்கள் வந்து சமூக மாற்றத்தை கொடுக்க போகிறோம், மக்களுடைய ஆட்சியை அமைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி கட்சிகளை பல பேரை சேர்த்துக்கொள்வது, தேர்தல் முடிந்தவுடன் அவர்களை உதறிவிட்டு அவர்களை வந்து கருவேப்பிலை போல பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் வந்து தமிழ்நாட்டில் கடந்த 70 வருஷமாக இருக்குது. அந்த சூழ்நிலையை மாற்றியமைக்க வேண்டும் என்று நான் வந்து கருதுகிறேன். அதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து மனப்பூர்வமாக விரும்புவதாக தெரிகிறது. எல்லா இடங்களிலும் முதல் மாநாட்டிலும் அவர் தெரிவித்தார், இப்படி இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலும் தெரிவித்திருக்கிறார். அதை வந்து அவர் விரிவுபடுத்தினால், அதை அவருடைய கூட்டணியை அவர் வந்து கூட்டணி வலுப்படுத்துகின்ற பொழுது அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த புள்ளி மையத்தில் வந்து இணைந்து செயல்படுதா இல்லையா என்பதை நாங்கள் வந்து 2026 ஜனவரிக்கு பிறகு அதை வந்து முடிவெடுப்போம். இப்பொழுது வந்து அது குறித்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கல சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகவை வீழ்த்துற பலம் அந்த கூட்டணிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் வந்து நினைக்கிறார்கள். ஆனால் வந்து கள நிலவரம் என்னங்க? அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுகவில் ஏற்பட்ட அந்த பிளவுகளை கூட ஒன்றுபடுத்தி ஒரு வலுமிக்க கட்சியாக வந்து அதை வலுப்படுத்தி இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து அதிமுகவில் நம்ம வந்து யதார்த்தத்தை ஒற்றுக்கொள்ளணும். அதில் பல்வேறு விதமான மாற்றங்களும் பிளவுகளும் ஏற்பட்டிருக்கிறது. அதை வந்து இந்த 8 மாதத்துக்குள்ளாக இன்றைக்கி எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக அதெல்லாம் சரி செய்யுமா? எல்லோரையும் ஒன்றுபடுத்த முடியுமா? அந்த பழைய அதிமுகவுடைய வாக்கு வங்கியை வந்து கன்சாலிடேட்டட் மீண்டும் வந்து கொண்டு வர முடியுமா என்பதெல்லாம் வந்து பல கேள்விகள் இருக்கிறது. அதெல்லாம் இல்லாமல் அந்த குறைபாடுகள் எல்லாம் சரி செய்யாமல் வெறும் இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாக்கு வங்கியை மட்டுமே வைத்துக்கொண்டு பிஜேபியும் வைத்துக்கொண்டு வந்து அவர்களால் வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விங்க. ஏன்னா எதிர்த்தரப்பில் இன்றைக்கி திமுக தன்னுடைய வாக்கு வங்கியோடு அப்படியே இருக்கிறாங்க, அதுபோக வந்து கூட்டணிகளும் பலமாக வச்சுக்கிறாங்க. அப்போது ஆட்சி அதிகாரத்துக்கான மனநிலை மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட கூட்டணி பலமும்
எதுக்காக ஆட்சி மாற்றம் கொண்டு வருகிறோம் என்பதை பற்றி இன்னைக்கு வரையிலும் ஒரு தெளிவான நிலை உருவாகலைங்க. எப்பவுமே திமுக பிடிக்கல, அது ஆளுங்கட்சி பிடிக்கல அப்படின்னா உடனடியாக ஆட்சி மாறிடாது. ஆட்சி என்ன நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா கடந்த காலங்களில் டைரெக்டாக அது திமுக இல்லை என்று சொன்னால் அதிமுகவுக்கு மாற்று திமுக என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது களம் வேறு நிலை மாறி இருக்கிறது. இப்படி இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் அந்த மனநிலை மட்டுமே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குமா? அது யாரால்? இப்பொழுது வந்து களத்துக்கு வந்து விஜய் வந்திருக்கிறார். அப்புறம் இந்த இடத்துல அதிமுக பிஜேபி இருக்கிறது. அதிமுக பிஜேபி அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக பல சக்திகளும் இருக்கின்றன. ஸோ வெறும் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஸோ அதிமுகனா நேரடியாக திமுகவுக்கு ஓட்டு போடுறது, திமுக இருந்தால் அதிமுக மட்டும் ஓட்டு போடுறது. மூன்றாவது நீ ஃபார்ம் பண்ணாலும் கூட அதை வந்து மக்கள் வந்து அந்த கட்சியை மட்டுமே செல்வாக்குப்படுவதை தவிர மக்கள் அந்த பக்கம் போகலை. ஸோ இப்போ அப்படி இருக்கிற போது இப்போ குறைஞ்சபட்சம் 3 கார்னர் கண்டஸ்ட் உருவாகிற போது எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும்? அதை வந்து அதிமுக வெறும் பிஜேபியால் மட்டுமே அவர்களால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வலு இருப்பதாக நான் கருதலை. ஏன்னா அவர்களிடத்தில் இன்னும் கூட்டணிகள் குறிப்பாக தென் தமிழகத்தில் அவர்களுக்கு வாக்கு வங்கி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு வெறும் அதிமுக கிட்ட இல்லை. ஸோ அதையெல்லாம் யாரை வைத்து நிரப்பப் போகிறார்கள், எப்படி நிரப்பப் போகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்தால் பார்த்து சொல்லணுங்க. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கீங்க. மக்களோட மனநிலை எப்படி இருக்குது? ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்களா? சார் வந்து திமுகவில் என்னமோ பெரிய சாதனைகள் செஞ்சதாக சொல்கிறாங்க. அவங்க திராவிட மாடல்னு ஒரு துண்டு பிரசுரம் போட்டு கொடுக்குறாங்க. அது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு எடுபட்ட மாதிரி தெரியலைங்க. அந்த 1000 ரூபா வீடு குடும்பத்தார்களுக்கு கொடுத்ததும் கூட கொடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதம் அது 2021 சட்டமன்ற 19 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கிறத தவிர 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உபயோகமாக இருக்கிறத தவிர மற்றபடியாக வந்து மக்கள் மத்தியில் இந்த ஆட்சி மேலே பெரிய அளவுக்கு இந்த ஆட்சி நீடிக்கட்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதாக எனக்கு தெரியலைங்க. ஆனால் அதே சமயத்தில் இதை மாற்றம் கொண்டு வரணுங்கிற போது யார் பின்னாடி போவது, யாரால் வந்து இதுக்கு மாற்று கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. ஆனால் பல்வேறு தரப்பு மக்களும் இப்போ வந்து கீழே நீங்கள் அடித்தள மக்கள் போனீங்கன்னா, நான் கிராமந்தோறும் பார்க்குற போது இன்னும் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை கூட தேக்கலைங்க. வீட்டு மனை பட்டாத்து இருக்குல்ல, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக இருக்குது. 100 நாள் வேலையும் கூட முறையாக வந்து அமலாக்கலைங்க. ஒரு மாதத்துக்கு 5 நாள் 6 நாள் வேலை கொடுத்தா எப்படிங்க வந்து பிழைக்க முடியும்? ஆனால் இதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு உண்டான எந்த விதமான முன்முயற்சியும் திமுக ஆட்சியில் எடுக்கலை. ஸோ அதனால் வந்து ஏழை எளிய மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக வந்து மௌனம் காக்கிறார்களே தவிர இந்த ஆட்சியை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால் அதே போல் வியாபாரிகள், அதே போல் விவசாயிகள், எந்த தரப்பும் நாங்கள் முழுமையான திருப்தியோடு இருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரு தரப்பு மக்கள் கூட இல்லை. எனவே ஒரு வெறுப்புணர்வு அல்லது வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆனால் இந்த வெறுப்பு உடனடியாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடுமா அப்படின்னாலாம் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வலுவானது ஒன்று நின்னா தான் மக்கள் வந்து மாறுவாங்க. அதனால் அது இந்த 8 மாத காலம் தான் மிக குருசியலான காலகட்டங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இந்த ஆட்சி மேலே பெரிய அளவுக்கெல்லாம் திருப்தியோடு இல்லை. மக்கள் வந்து இந்த ஆட்சி மேலே முழுமையாக நம்பிக்கையோடு இல்லைங்க. நன்றி சார். இணைப்பில் வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. உங்களுடைய பொது வாழ்க்கையின் சாதனைகளும் சேவைகளும் இன்னும் தொடர நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.